எவ்வளவு படித்திருந்தாலும் கடவுளை வணங்காவிட்டால் அந்த படிப்பினால் ஒரு பயனும் இல்லை. மழை மட்டும் இல்லன்னா இந்த உலகத்துல பசியைத் தவிர வேற எதுவும் இருக்காது. எல்லா ஆசைகளையும் விட்ட துறவிகள்தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியவங்க. மனசாட்சிக்கு பயந்து நல்லது செஞ்சு வாழுதுதான் உண்மையான அறம். அன்பும் அறமும் இருந்தா வாழ்க்கையே ரொம்ப அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா அதைவிட பெரிய பாக்கியம் வேற எதுவும் இல்லை. அறிவுள்ள குழந்தைகளை பெத்துக்கிறது நாம செஞ்ச புண்ணியம். அன்பு இல்லன்னா வாழ்க்கை வீண். அன்புதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முகம் சுளிக்காம சாப்பாடு போடுறதுதான் சிறந்த பண்பு. இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் காயப்படுத்துற மாதிரி பேசணும்? நல்லதையே பேசுவோம். நமக்கு ஒருத்தர் செஞ்ச உதவியை என்னைக்குமே மறக்கக்கூடாது. யார் பக்கமும் சாயாம நியாயமா நடக்கிறதுதான் நல்லவங்களுக்கு அழகு. எப்பவும் பொறுமையா இருந்தா நம்ம வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போகலாம். ஒழுக்கமா வாழதுதான் நமக்கு கௌரவம். அது உயிரை விட முக்கியமானது. அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்படுறது மிகப்பெரிய பாவம். நமக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் மன்னிச்சு விடுறதுதான் பெரிய மனசு. அடுத்தவங்க வாழத பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அது நம்மளையே அழிச்சுடும். பேராசைப்படக்கூடாது. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டா நிம்மதி போயிடும். ஒருத்தர் இல்லாதப்ப அவரைப் பத்தி தப்பா பேசுறது ரொம்ப கேவலமான பழக்கம். பயமில்லாத வெத்துக்கதை பேசுறத தவிர்க்கணும். அதனால நேரமும் மரியாதையும்தான் வீணாகும். தீய செயல்களைச் செய்ய பயப்படணும். நல்லது செய்ய யோசிக்கக் கூடாது. ஊரோட ஒத்து வாழதுதான் புத்திசாலித்தனம். தனிச்சு நிற்கக்கூடாது. ஏழைங்களுக்கு கொடுத்து உதவுறதுதான் உண்மையான சந்தோஷம். புகழோட வாழதுதான் பெருமை. புகழ் இல்லன்னா வாழ்ந்து பிரயோஜனம் இல்ல. எல்லா உயிர்களையும் நேசிக்கணும். கருணை காட்டுறதுதான் கடவுளுக்கு பிடிக்கும். வாயில்லா ஜீவன்களை கொன்னு சாப்பிடக்கூடாது. எல்லா உயிரையும் மதிக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிட்டு மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கணும். மனசுல ஒரு அழுக்கும் இல்லாம வாழதுதான் உண்மையான யோக்கியதை. அடுத்தவங்களை ஏமாத்தி பொருள் சேர்க்க நினைக்கவே கூடாது. எப்பவும் உண்மையையே பேசணும். பொய் சொல்லி வாழதை விட உண்மை பேசிச் சாகலாம். கோபத்தை அடக்குறவன்தான் மனுஷன். கோபப்பட்டா நமக்குத்தான் நஷ்டம். தெரிஞ்சோ தெரியாமலோ கூட மத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. கொல்லாமைதான் இருக்கறதுலயே பெரிய புண்ணியம். இந்த உலகம் நிரந்தரம் இல்லன்னு புரிஞ்சுகிட்டா நல்லது செய்யத் தோணும். ஆசையை விட்டாதான் துன்பம் இருக்காது. பற்றற்ற வாழ்க்கைதான் சிறந்தது. எது உண்மைன்னு ஆராய்ஞ்சு தெரிஞ்சிக்கிறதுதான் உண்மையான அறிவு. ஆசையை அழிச்சிட்டா நமக்கு கவலையே இருக்காது. விதி வலியதுதான். ஆனா முயற்சி செஞ்சா விதியைக் கூட வெல்லலாம். படை, மக்கள், செல்வம், அமைச்சர், நட்பு, பாதுகாப்பு இது எல்லாம் இருந்தாதான் நல்ல அரசு. படிப்புதான் நமக்குச் சொத்து. படிக்காதவன் வாழ்க்கை இருட்டாத்தான் இருக்கும். படிக்காதவங்க முகம் இருந்தும் கண் இல்லாதவங்க மாதிரி. அறிவுள்ளவங்க சொல்வதைக் கேட்டு நடந்தா வாழ்க்கையில தப்பு நடக்காது. அறிவுங்கிறது ஆபத்து வராம காக்குற கவசம். புத்திசாலியா இருக்கணும். குற்றம் செஞ்சிட்டு வருத்தப்படுறதை விட தப்பு செய்யாம இருக்கறதுதான் புத்திசாலித்தனம். பெரியவங்க துணையும் ஆலோசனையும் இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கெட்ட பழக்கம் இருக்கிறவங்களோட சேரக்கூடாது. அது நம்ம கௌரவத்தை கெடுத்துடும். எதையும் யோசிச்சுத்தான் செய்யணும். அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. நம்ம சக்தி என்ன, எதிரி சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும். காலம் பார்த்துச் செயல்பட்டா உலகத்தையே வெல்லலாம். எந்த இடத்துல எதைச் செய்யணுமோ அதை அங்க செஞ்சாத்தான் வெற்றி கிடைக்கும். ஒருத்தனை நல்லா விசாரிச்சுட்டுத்தான் நம்பணும். நம்பின பிறகு சந்தேகப்படக்கூடாது. எந்த வேலையை யார் நல்லா செய்வாங்களோ அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுக்கணும். சொந்தக்காரங்களை அரவணைச்சு வாழதுதான் நமக்கு பலம். எப்பவுமே கவனமா இருக்கணும். மறதி பெரிய எதிரி.
நீதி தவறாம ஆட்சி செய்யறதுதான் மன்னனுக்கு அழகு. மக்களைக் கொடுமைப்படுத்துற ஆட்சி ரொம்ப நாள் நிலைக்காது. பயமுறுத்தி ஆளாம அன்பால ஆளணும், அதுதான் சிறந்த நிர்வாகம். மத்தவங்க தப்பை மன்னிச்சு அவங்க மேல இரக்கம் காட்டணும். எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிக்கிறது தலைவனுக்கு நல்லது. எப்பவும் ஊக்கத்தோட இருக்கணும், சோர்ந்து போனா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. சோம்பேறித்தனம் நம்மள அழைச்சிடும், சுறுசுறுப்பா இருக்க பழகணும். முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே இல்ல, தோல்வியைக் கண்டு பயப்படக்கூடாது. துன்பம் வந்தா துவண்டு போகாம அதை சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்ளணும். பேச்சுத் திறமை இருக்கிற அமைச்சர்தான் நாட்டுக்கு பெருமை சேர்ப்பார். பேசும்போது தெளிவா, இனிமையா, பயனுள்ளதா பேசணும். செய்த வேலையை தூய்மையாகவும் நேர்மையாகவும் செய்யணும். எடுத்த முடிவை உறுதியா செயல்படுத்தணும், தயங்கக்கூடாது. அறிவும் அடக்கமும் இருக்கிறவங்கதான் தூது போக தகுதியானவங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட பழகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். முகத்தை பார்த்தே மனசுல இருக்கிறதை கண்டுபிடிக்கிறவங்கதான் புத்திசாலி. எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். கேட்கிறவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க ரசனையை அறிஞ்சு பேசணும். வளம் கொழிக்கும் நாடே சிறந்தது, பசி பஞ்சம் இருக்கக்கூடாது. எதிரிக கிட்ட இருந்து காக்க நாட்டுக்கு நல்ல பாதுகாப்பு வேணும். பணம் இல்லன்னா இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க, நியாயமா சம்பாதிக்கணும். துணிச்சலான வீரர்கள்தான் படைக்குப் பெருமை, பின்வாங்கக்கூடாது. உயிரே போனாலும் பரவாயில்லன்னு போராடுறதுதான் உண்மையான வீரம். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம், அப்படி ஒரு நட்பு கிடைச்சா அது பெரிய பாதுகாப்பு. யாரையும் அவசரப்பட்டு நண்பனாக்கிக்க கூடாது, நல்லா யோசிச்சுத்தான் பழகணும். பழகிறதுக்கு அப்புறம் நண்பன் உரிமையோட செய்யறத ஏத்துக்கணும். கெட்டவங்க நட்பு வளரதை விட அழியறதுதான் நல்லது. தீய குணம் உள்ளவங்க நட்பு நமக்கு ஆபத்தைத்தான் தரும். முட்டாள்களோட பழகிறது நமக்கு தேவையில்லாத கஷ்டத்தை தரும். அறியாமைங்கிறது ஒரு பெரிய நோய், அறிவை வளர்த்துக்கணும். அறிவுள்ளவங்க கூட பகைச்சுக்கிட்டாலும் முட்டாள்கள் கூட சேரக்கூடாது. அமைதியை கெடுக்கிற பகையை மனசுல வளர்க்கவே கூடாது. பகைவனோட பலம் தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். பகைவர்கள் விஷயத்துல எப்பவும் விழிப்புணர்வா இருக்கணும், அலட்சியம் கூடாது. பெரியவங்களை அவமதிக்கக் கூடாது, அவங்க சாபம் நமக்கு தேவையில்ல. பொண்டாட்டி சொல்றதையே கேட்டுட்டு சொந்த புத்தியை இழக்கக்கூடாது. காசுக்காக பழகிற பெண்கள் கூட சேரக்கூடாது, அது நம்மள அழிச்சிடும். குடிப்பழக்கம் நம்ம அறிவை மழுங்கடிச்சிடும், குடியை தொடவே கூடாது. சூதாட்டம் நம்மள நடுத்தெருவுல நிறுத்திடும், அதை தவிர்க்கணும். பசிச்ச அப்புறம் அளவோட சாப்பிட்டா எந்த நோயும் வராது. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க மானம் மரியாதை தவறாம நடப்பாங்க. மானம் போற மாதிரி ஒரு நிலைமை வந்தா உயிர விடுறதே மேல். சாதிக்க முடியாததையும் செஞ்சு முடிக்கிறதுதான் பெரிய மனுஷங்க லட்சணம். எல்லா நல்ல குணங்களும் இருந்தாத்தான் அவங்க சான்றோர். பண்பு உள்ளவங்க இருக்கிறதாலதான் இந்த உலகம் இன்னும் இயங்குது. யாருக்கும் உதவாத செல்வம் இருந்தும் வீண், அது விஷத்துக்குச் சமம். தப்பு செய்ய கூச்சப்படணும், அதுதான் நமக்கு அழகு. கஷ்டப்பட்டு உழைச்சு தன் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். விவசாயம்தான் உலகத்துக்கு அச்சாணி, உழவர்கள்தான் உயர்ந்தவங்க. ஏழ்மை ரொம்ப கொடுமையானது, அது எதிரிக்குக் கூட வரக்கூடாது. வேற வழி இல்லன்னா பிச்சை எடுக்கலாம், ஆனா உழைச்சு வாழறதுதான் கௌரவம். இல்லாதவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும், அதுதான் தர்மம். கீழ்மையான புத்தி உள்ளவங்கள நம்பவே கூடாது, அவங்க ஆபத்தானவங்க. கயவர்கள் தங்களுக்கு லாபம் இருந்தாத்தான் வேலை செய்வாங்க. என் காதலி ஒரு தேவதை மாதிரி, அவ அழகு என்னை தாக்குது. வாய் பேச முடியாத காதலை கண்கள் பேசும். காதலர்கள் சேரும்போது கிடைக்கிற சந்தோஷம் சொல்ல வார்த்தையே இல்ல. காதலியோட அழக ரசிக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்கு. காதல்னா சும்மா இல்ல, அது உயிரோட கலந்தது. காதல் வந்துட்டா
வெட்கம் எல்லாம் தானா போயிடும். ஊர்ல நம்மள பத்தி பேச பேச நம்ம காதல் இன்னும் அதிகமாகுது. காதலரை பிரிஞ்சு இருக்கிறது நரக வேதனை. பிரிவுத் துயரத்துல உடம்பெல்லாம் இளைச்சுப் போயிட்டுச்சு. கண்கள் எப்பவும் காதலரையே தேடித் தவிக்குது. கவலை அதிகமானா அது முகத்துலையே தெரிஞ்சிடும். துணை இல்லாம தனியா இருக்கிறது ராத்திரியே இன்னும் நீளமாக்குது. காதலர் நினைப்புலையே உருகிப் போறதுதான் வாழ்க்கை. கனவுல கண்ட சந்தோஷம் நேர்ல இல்லையேன்னு ஏக்கம் வருது. மாலை நேரம் வந்தாலே காதலரை நினைச்சு கவலை அதிகமாகுது. பிரிவுங்கிற நெருப்பு உடம்பைச் சுட்டெரிக்குது. நெஞ்சே, நீ ஏன் தயங்குற? போய் அவகிட்ட பேசு. கட்டப்படுத்தவே முடியாத அளவுக்கு என் காதல் பெருகிக்கிட்டே போகுது. நான் பார்க்கும்போது அவ பார்க்கல, ஆனா அவளுக்கும் ஆசை இருக்கு. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறது ஒரு தனி இன்பம். அவன் ஒரு தடவ கட்டிப்பிடிச்சா போதும் என் கோபம் எல்லாம் போயிடும். மனமே, ஏன் அவன்கிட்ட கோபப்படாம சரணடையுற? சின்னச் சின்ன ஊடல்தான் காதலுக்கு இன்னும் சுவையை கூட்டும். செல்லமா சண்டையிட்டு அப்புறம் சமாதானம் ஆவது அழகு. சின்னச் சண்டைக்கு அப்புறம் சேரும்போது கிடைக்கிற இன்பம் சொர்க்கம்.